உன்னுடைய கோயில் வாசல் தேடி வந்தோம் மாரியம்மா, இந்த குழந்தைகளை காத்திடனே மாரியம்மா. கோயில் வாசல் தேடி வந்தோம் மாரியம்மா, இந்த குழந்தைகளை காத்திடனே மாரியம்மா. தேடாத இடத்திலெல்லாம் மாரியம்மா, தேடாத இடத்திலெல்லாம் மாரியம்மா, நாங்கள் தேடி தேடி அலைகிறோமே மாரியம்மா. உன்னுடைய கோயில் வாசல், உன்னுடைய கோயில் வாசல் தேடி வந்தோம் மாரியம்மா, இந்த குழந்தைகளை காத்திடனே மாரியம்மா. மாபெரும் சாதனை மனிதர் திரு க. தேவசிகாமணி அவர்கள் கட்டியண்ணா என்று வல்வையில் அழைப்பார்கள். பொட்டு கட்டியண்ணா என்று உலகத்தில் பல பாகங்களில் அவரை இன்று அழைக்கின்றார்கள். அவரை இந்த சித்திரத்திற்காக அவருடைய வீட்டில் சந்தித்து அவருடைய வாழ்க்கையினுடைய பாகங்கள், முதலாவது அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை, அடுத்தது அவருடைய தடகள விளையாட்டு போட்டிகளினுடைய திறமை, அவருடைய உதைபந்தாட்டம், கரபந்தாட்டம், செட்டப் கேம், பாசிங் கேம், தொடர்ந்து பக்தி, ஊருக்காக உழைத்தது என்று அவருடைய வாழ்க்கை ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக இருக்கின்றது. கதிரவேல் பிள்ளை சிவதிசாமணி என்னும் கட்டியண்ணா என்று அழைக்கப்படுபவர். அவர் என்னுடன் 1965ஆம் ஆண்டு தொடக்கம் என்னோடு சேர்ந்து உதைபந்தாட்டம் விளையாடி கொண்டிருந்தார். அவருடன் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் அவருடன் சேர்ந்து வல்லை விளையாட்டு கழகத்துக்காக உதைபந்தாட்டத்தில் ஈடுபட்டோம். என்னுடன் சேர்ந்து கட்டியண்ணாவுடன் சேர்ந்து குருணித்தாங்குவேல் என்று கூறுவார்கள். அவரும் நாங்கள் 3 பேரும் இந்த வெள்ள விளையாட்டு கழகத்தை சொல்ல போனால் ஒரு திறம்பட கொண்டு சென்றிருந்தோம். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் மதபடி வெள்ளட்டுத்துறை. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஏழ்மையான குடும்பம் என்றால் அதை நான் சொல்ல முடியாத அளவு ஏழ்மை. மொத்தத்திலே கோவிலில் சாப்பாடு கொண்டு, சன்னதி கோயில் சாப்பாடு கொண்டு சாப்பிட்ற அளவில் தான் எங்கள் இந்த குடும்பம் இருந்தது. அப்படி இருந்தும் நாங்கள் விளையாட்டிலே ஆர்வமாக இருக்கணும்ன்றது கோயிலம். எங்களது அம்மா ஐயா முடிஞ்ச அளவில் எனக்கு உதவி செய்ததாலேயும், எங்கள் ஊர் பிரமுகர்கள் எங்களது ஊரவர்கள் செய்த உதவியாலையும் நான் ஒரு சிறந்த விளையாட்டு வீரனா. உதைபந்தாட்டம், கரபந்தாட்டம், அதே மாதிரி பேட்மிண்டன், கிரிக்கெட், துடுப்படுத்தாட்டம், எல்லா பந்தடியாரில் மாத்திரம் இல்லாமல் அத்லெட்டிக் மீட், ஓட்ட போட்டிகள் அதுகளிலையும் சிறந்து விளங்கி விளையாட்டுத்துறையில் மாத்திரமின்றி வெளியிடங்களையும், நான் வெளியிடங்கள் என்ற போது இந்தியாவிலேயே விளையாடி இருக்கிறேன் கரபந்தாட்டம். பொட்டுக்கட்டி அவர்களை பற்றி இப்பொழுது உயிருடன் இல்லாமல் அமரராகிவிட்ட அவருடைய 2 முக்கிய விளையாட்டு வீரர்கள், நண்பர்கள். ஒருவர் தங்கப்பா என்கின்ற தங்கவேல் அண்ணா அவர்கள், இரண்டாவது அவரை போல எஸ். ஜெயபாலசிங்கம் அவர்கள். பொட்டுக்கட்டி அவர்களுடைய 70வது பிறந்த நாளில் இந்த இருவரும் பேசிய பேச்சுக்கள் ஒரு வரலாற்று உரையாக இருந்தது. பொட்டுக்கட்டி அவர்களுடன் தாங்கள் விளையாடிய விளையாட்டுகளில் எல்லாம் ஒரு வெற்றி நாயகர்களாக தாங்கள் வருவதற்கு அவர் முக்கியமான ஒரு பாத்திரமாக இருந்தார். வரலாற்றில் தங்களுடைய ஒவ்வொரு வெற்றியிலும் திரு பொட்டுக்கட்டி அவர்கள் தங்களோடு தான் இருந்தார்கள் என்றும் அவர்கள் பேசி மகிழ்ந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள், உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள், எத்தனை பிள்ளைகள்? உங்களுக்கு ஆண் பிள்ளை ஒருத்தர் தான், சங்கர் என்றவர் ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளை ஒருவர் சங்கர். சங்கர் திரு பொட்டுக்கட்டி அவர்களினுடைய மகன் சங்கர் இப்பொழுது இங்கிலாந்தில் இருக்கின்றார். இருந்தாலும் அவர் விளையாட்டு துறையில் அவரும் தந்தையை போல ஒரு சாதனை மிக்க ஒருவராக விளங்கினார். இன்று வல்வையில் நடைபெறுகின்ற பட்ட போட்டியை முன்னின்று நடத்துவதில் அவர் ஒரு முன்னணி பாத்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றார். வல்வை மீதான பற்று, வல்வையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம், வல்வை ப்ளூஸினுடைய 50வது ஆண்டு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் இடையறாது பாடுபட்டு ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒரு வரலாற்று ஆவணமாக கொண்டு வந்திருக்கின்ற புத்தகத்தை உருவாக்கியதில் சங்கர் அவர்கள் முக்கியமான பாத்திரத்தை வகித்தார். இப்படி பெண் பிள்ளைகள் ரூபி, பானு, மேனகா 3 பேர். அப்ப மொத்தம் 4 பேர். தம்பி சங்கர் இப்ப லண்டன்ல இருக்கிறார். ரூபி இங்க பக்கத்து எங்களோட தான் இருக்கிறார். மேனகா ஆஸ்திரேலியாவில், பானு கனடாவில்.
அவருடைய பெண் பிள்ளைகள் மிகச்சிறந்த கல்வியலாளர்களாக வல்வை மகளிர் மகா வித்தியாலயம் உள்ளிட பல இடங்களில் இருந்திருக்கின்றார்கள். அவர்களும் தன்னுடைய தந்தையை போலவும் தாயை போலவும் ஒரு விளையாட்டு துறையிலும் கலை இலக்கிய துறையிலும் கல்வியிலும் ஆளுமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் திருமணம் செய்த இடத்தில் இருந்து வந்திருக்கின்ற வாழ்க்கை துணைவர்களும் மற்றும் சங்கர் அவர்களுடைய வாழ்க்கை துணையுமாக இந்த குடும்பங்கள் அனைத்தும் இணைந்து ஒற்றுமையாக தங்களுடைய தந்தையினுடைய பெருமையையும் மாமனாரனுடைய பெருமையையும் முன்னெடுப்பதில் அன்று முதல் இன்று வரை அவர்கள் தோன்றா துணையாக இருக்கின்ற காரணத்தினால் தான் ஒரு மாபெரும் விளையாட்டு வீரன் தன்னுடைய இந்த வயதிலும் மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு ஞானம் உடையவராக இருந்திருக்கின்றார் என்றால் அது மிகை கூற்று அல்ல. உங்களுடைய பாரியார் எப்பொழுது உங்களுக்கு திருமணமானது, அவரை பற்றி சொல்லுங்க. திருமணமானது 66ஆம் ஆண்டு திருமணமானது. அவருக்கு செல்வச்சிவம் ஜெயரூபராணி. அவரது சகோதரம் யோகச்சந்திரன், முன்னாள் சிதம்பர கல்லூரி அதிபர் யோகச்சந்திரன், சிறந்த உதபந்தாட்ட கரபந்தாட்ட விளையாட்டு வீரர். செல்வச்சந்திரன் சிறந்த உதபண்டா, எங்களோட பருத்துறை மாவட்டத்துக்கும் விளையாண்டு செல்வச்சந்திரன். அப்பொழுது இல்லை யோகச்சந்திரன், செல்வச்சந்திரன் அவர்கள் இல்லை. அதே மாதிரி தெய்வச்சந்திரன் போட்டோகிராஃபர், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட சகோதரியா இருக்கிறது செல்வரூபராணி காத்தியன் அவர்களது மனைவி. உங்களுடைய ஆரம்ப காலத்திலே எந்தெந்த பாடசாலைகளில் படித்தீர்கள்? நான் ஆரம்ப காலம் சிவகுரு வித்தியாசாலையில் 4ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து 5ஆம் வகுப்புக்கு சிதம்பரா காலேஜுக்கு போனேன். நான் படித்த 2 பள்ளிக்கூடம். சிதம்பரா காலேஜில் வந்து நான் ஹெச்எஸ்சின்னு சொன்னால் அட்வான்ஸ் லெவல் 12வது வகுப்பு ஹெச்எஸ்சி வரையில் தான் படித்தேன் நான். ஆனால் என்னால் மேற்கொண்டு படிப்பதற்கு வசதி இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து படிக்க முடியாது. வல்வை சிதம்பர கல்லூரியிலே பிரபலமான விளையாட்டு வீரர் என்றால் இவருடைய பெயரை யாரும் மறக்க முடியாது. சிதம்பர கல்லூரிக்கு வெற்றி வாகைகளை சூடி கொடுத்தது என்றால் அதனுடைய முன்னணி நட்சத்திரமாக இவர்தான் இருக்கின்றார். அதே கல்லூரியில் படித்த நாங்கள் எல்லாம் இவருடைய இலக்கை எட்டி தொட முடியுமா என்று போராடினாலும் அதை வெல்ல முடியாத அளவிற்கு ஒரு சாதனை மனிதராக இருந்தார். சிதம்பர கல்லூரியில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சிதம்பர கல்லூரியில் நான் படித்த காலத்தில் நான் வந்து சிறந்த உதவந்தாட்ட கரவந்தாட்ட அத்லெட்டிக் விளையாட்டு வீரனாக படிக்கிற காலத்தில் நான் புளூ ஹவுஸ் கேப்டனாக சிதம்பர பிள்ளை இல்லை பள்ளிக்கூடம் தையல்வார் ஐயாவால் உண்டாக்கப்பட்ட பள்ளிக்கூடம் பாடசாலை. அது மாதிரி சிவகுரு வித்தியாசாலையும் தையல்வார் ஐயாவால் தான் உருவாக்கப்பட்டது. நான் ஒரு சிறந்த அந்த விளையாட்டு வீரனா வரணும் நோக்கம் எனக்கு. எங்களை இந்த டீச்சர்ஸ் அவையில் இந்த ஆதரவு இல்லை. நான் ஒரு சிறந்த உதவந்தாட்ட கரவந்தாட்ட சிறந்த விளையாட்டு வீரனாக வர முடிஞ்சது. வல்வை சிதம்பர கல்லூரியினுடைய மைதானம், இதன் அருகில் கரபந்தாட்ட மைதானமும் இருந்திருக்கின்றது. உங்களுடைய மறக்க முடியாத நினைவிலே அந்த காலத்திலே பாடசாலையிலே மிகப்பெரிய மரதன் ஓட்டம் அல்லது 1 மைல் ஓட்ட வீரன் மயில் வாகன சுந்தரம், அவரை யாருமே வெல்ல முடியாத அந்த மயில் வாகன சுந்தரத்தை எப்படி நீங்கள் ஓடி வென்றீர்கள்? அவர் ஒரு பெரிய திறமைசாலி. அவர் நெடுங்காலமாக அவருக்கு பேரே மயில் வாகனம் மயிலர் என்று தான் சொல்றது. நாங்கள் மயில் ஓட்ட போட்டியிலே அவர் ஒரு மயில் வாகனம் மயிலர் என்று தான் சொல்றாரு. அவர் சிறந்த ஒரு ஓட்ட வீரர். அப்ப நான் ப்ளூ ஹவுஸ் கேப்டன், அவர் கிரீன் ஹவுஸ் கேப்டன். எனக்கும் அவருக்கும் போட்டி. நான் சாம்பியனா யார் பாரதண்டா அந்த அதுல யார் ஃபர்ஸ்டா வரணுமோ அவர் தான் சாம்பியன். அப்ப அதுக்கு உயரம் போட்டி. அப்ப நான் ஆரம்பம் முதலே கொஞ்சம் கூடின வேகத்திலே ஓடி கொஞ்சம் லீடிங் கூட எடுத்து வச்சிருந்தேன். ஆனா அந்த மனுஷன் கலையண்டு கடைசி பினிஷிங்க்கு வர மட்டும் கலைச்சு கொண்டே வந்தது. ஆனா நான் கலைச்சு கொண்டு வந்தேன். அவர்கிட்ட தோற்க இல்லை. நான் அவரை விட இப்படி ஒரு 20 யார் முன்னுக்கே வந்து பினிஷ் பண்ணிட்டேன். அப்ப அவர் ஒரு திறமையான ஊட்டக்காரர். அவரை வெல்றது கஷ்டமான அவரை வெண்டது பெருமைக்குரிய விஷயம் தான். ஆமாம். இன்று ஏறத்தாழ 50 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இந்த இடத்தில் உங்களுடைய அந்த வெற்றியை பேச வேண்டியதாக இருக்கின்றது. அத்லெட்டிக்ல என்னென்ன விளையாட்டுல நீங்கள் வெற்றி வீரராக இருந்தீங்க? பட்சோட் வந்து இந்த ஒரு 45 அடி எறிஞ்சது. பட்சோட் குண்டறிதல் அது மாதிரி நல்ல ரன்னிங் ஓட்டம் முகரிலே ஈட்டியறிதலே ஒரு சிறந்த சாதனையாளன். இப்ப கடத்துறை மாவட்டத்திலேயே டிஸ்கில நான் ஃபர்ஸ்டா வந்து
அது சாதனையாக இருந்தது. வெற்றிய மீட்டில் நான் பட்சுட்டில் அங்கேயும் வெள்ளத்துறை ரெக்கார்ட் வச்சேன். ஊரிடம் எல்லாம் அநேக வெற்றிவாக சூடுறது வெள்ளத்துறைக்கு பெருமையா தான் இருந்தது. அத்லெட்டிக்ல வேறு ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கு உங்களுக்கு தடகள விளையாட்டு போட்டி? 3 முறை புல் ஹவுஸ் கேப்டன் பண்ணினான். 3 முறையும் சாம்பியன்ஷிப் நாங்க தான் எடுத்தது. ஏன்னா எங்களுக்கு நல்ல குரூப் ரிலே அதுல நல்ல பாயிண்ட்ஸ் எங்களுக்கு வரும். இப்போ அதுக்கு பின்னர் அது அந்த இடத்தை பிடிக்க முடியாமல் போய்விட்டது. அதுக்கு பிறகு அடுத்தடுத்த வருஷங்கள்ல தொடர்ந்து வரக்கூடிய நிலை இருக்கையிலேயே. அடுத்ததாக சிதம்பர கொலிச்சிக்கான உதைபந்தாட்டம் அந்த ஃபர்ஸ்ட் 11 உதைபந்தாட்ட போட்டி எந்தெந்த பாடசாலைகளுடன் விளையாடினீர்கள்? அதில் பெற்ற வெற்றிகள் என்ன? இந்த அண்டர் 13 ஒன்று நடந்தது. அது தேவரியாளி பள்ளிக்கூடத்தோட தான் விளையாடினாங்க. சிதம்பர கொலிச்சி கிரவுண்ட்ல தான் விளையாடினாங்க. எங்களை விட அந்த கோஸ்ட் மிகுந்த சிறந்த 2 மாசம் இருந்த கோச்சிங்ல திறமான டீம். நாங்கள் அதுல விளையாடி முதல் மேட்ச் விளையாடி 2-1 நாங்கள் தோல்வி தான் கண்டது. முதலாவது மேட்ச் எங்களுக்கு கிடைச்ச தோல்வி சிதம்பர கொலிச்சி கிரவுண்ட்ல தான் நடந்தது. தேவரியாளி பள்ளிக்கூடம். அதற்கு பிறகு படிப்படியாக எப்படி வெற்றி பெற்றீர்கள்? பிறகு பைய எல்லா இடத்துல போற போது இப்ப நாங்க அண்டர் 13 வாலிபால் டீம் விளையாடினாங்க. சைராட் கொலிச்சில விளையாடினாங்க. அப்ப அதுக்கு சிவநேசன் கேப்டன். நான் அப்ப நல்ல ஸ்பைக்கர். சிவநேசன் லெப்ட் ஹேண்டர், நான் ரைட் ஹேண்டர். அடிச்சு தண்டி அதுக்கு பிறகு தொடர்ந்து எங்களுக்கு கூடுதலான இடம் நான் விளையாடுற இடம் எல்லாம் வெற்றி தான் வந்து கொண்டிருந்தது. அப்ப நாங்களுக்கு விளையாடின போது ஹாலி கொலிச்சில விளையாடுற ஹாலி ஜோலி கிரவுண்ட்ல தான் விளையாடுற. முதல் ஒரு முறை விளையாடி 2-2 3வது கேம் பேட் லைட் அப்பீல் பண்ணி நின்று போச்சு. அதுக்கு பிறகு அடுத்த முறை மேட்ச் நடந்தது. அதுல நாங்க விளையாடின போது ஃபர்ஸ்ட் 3 செட்டும் அடிச்சனாங்க. அதுல திரு ராஜேந்திரன் குட்டிமணி அண்ணா அது இந்த கேப்டன், நான் இதுக்கு கேப்டன். அப்ப எனக்கு என்னென்றால் நாங்க முதல் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் எந்த ஐயா அம்மா அப்பா சொல்லுவார் பந்தடி சோறு தராது என்று சொல்லுகிற அது வழக்கமான பல்லவி இல்ல. அமுதலிங்கம் உங்களுடைய அப்பா அம்மா மேட்சுக்கு வந்திருக்கணும். மேற்கொண்டு இந்த அப்பா அம்மாவை இங்க வந்து வண்டியில ஏற்றுக்கொண்டு ஆட்டி குளிச்சுக்கு வந்து விட்டேன். அதுகளை பார்த்த முகத்தோடு அடிச்சதுதான். ஒரு அடியோ அது 8 அடி உயர நெட் எனக்கு 7 அடியில கிடந்த மாதிரி கிடந்தது. அந்த மாதிரி தான் அடி ஃபர்ஸ்ட் 3 செட்டோட ஆடி குளிச்சு பறந்தாங்க. அப்பதான் தியாமாசர் வந்து சொல்றாரு, ஐயோ கட்டி நீ வேலைக்கு எதாவது தெரிஞ்சிருந்தா நாங்க போன மேட்சுக்கே உங்க அப்பா அம்மாவை கூட்டிக் கொண்டு மேட்சுக்கு வந்திருப்போமே. இந்த அடி அடிக்கிறேன் என்று சொல்லி வந்து என்ன பெருமைப்படுத்திச்சு. செட்டப் கேமில் நீங்கள் ராணுவத்துடன் போலீசுடன் விளையாடி இருக்கின்றீர்கள். அந்த அனுபவங்கள் அச்சுவேலி லாலா சோப், திருவண்ணாமலை சைனிங் ஸ்டார், அடுத்தது தினகரன், இந்த போட்டிகளை பற்றிய என்ன? நாங்கள் முதலிங்க இருக்கிற போது எல்லா கேம்புக்கும் எங்களை வர சொல்லி கேட்போம். நம்ம வெள்ளத்துறை போலீஸ் கேம்ப்ல விளையாடி இருக்கோம், பலாலி கேம்ப்ல விளையாடி இருக்கிறோம். அப்ப நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு முன்னோடியா திகழ்ந்தது ஏபி அருணாசலம் அவர்கள். அருணாசலம்னா ஒரு சிறந்த உதவந்தாட்ட கரவந்தாட்ட ஆல்ரவுண்டர். எல்லா விளையாட்டும் தெரிஞ்ச ஒரு வித்தகர் அந்த அருணாசலன். ஒரு இடமும் விட மாட்டார். உடனே எங்கேயோ ஓடி போய் சொல்லி விடுவார். அப்ப நாங்கள் அவர் எது சொல்றாரோ அதுகளைத்தான் செய்து கொண்டு வந்தாங்க. நாங்கள் இங்க வந்து அவங்க வெயிலோட போலீஸோட விளையாடினாங்க. சென்ட்ரல் போலீஸ் விளையாடின போது நான் சர்வீஸ் போட பின்னால போலீஸ்காரன் கையை எடுத்து பிடிக்கும். அப்ப நான் உடனே கும்பலை உடனே நிப்பாட்டி போட்டு உடனே நான் என்ன செய்தேன், ரெஃப்ரிக்கு சொன்னேன் இப்படி இதில் விளையாட முடியாது. அப்ப அவியல் விளையாடணும், நாங்க விளையாட மாட்டோம். இவியலை கட்டுப்படுத்தினா தான் விளையாட முடியும். இவிய போலீஸ்கார் இவியல் எல்லாம் இங்கேயோ இருந்து கொழும்புல இருந்து வந்திருக்கேன். பெனாண்டோ உங்களுக்கு தெரியும். அவன் என்ன விட அடி உயர இலங்கை அமையில இருக்கிறாள். அப்ப நாங்க விளையாட மாட்டோம். அப்ப அது ஆனா உடனே அந்த சீவிரத்தினம் உண்டா உடனே சொல்லி போட்டா நிப்பாட்டுங்க விளையாட்ட. உங்களை இந்த ஆக்கள் எல்லாம் அங்கால போங்க, இதுக்குள்ள ஒரு நிக்க மாட்டேன்டா தான் நான் கேம் தொடர்றேன். நீங்கள் உங்களை ஆமிக்காரரும் வெளியில போங்க, அரைக்கி அங்கால போங்க. அப்படி இல்லையாண்டா நான் விளையாடி தொடர மாட்டேன். அந்த சொல்லியான் வெளியில விட்டா அப்புறம் விளையாடித்தான் நாங்க வெளியில விட்டோம். எஸ். ஜெயபாலசிங்கம் அவர்கள் மரணமடைவதற்கு முன்னதாக தொலைபேசி வழியாக பேசுகின்ற பொழுதும் திரு பொட்டுக்கட்டி அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் எழுத வேண்டும் என்று அவர் விருப்பமாகத்தான் கூறிவிட்டு விடை பெற்றும் சென்றிருக்கின்றார். பத்ரி டைமண்ட்ஸ்ல வந்து விளையாடி இருக்கிறீர்கள். பத்ரி டைமண்ட்ஸ்
கடைசியில என்றால் அது ரத்தினலிங்கம் மாஸ்டர். ரத்தினசிங்கம் மாஸ்டர். அவர் ரத்தினலிங்கம் மாஸ்டர் என்ற ஒரு பெரிய வித்தகர். அவர்கிட்ட இருந்து நான் பெரிய பிள்ளையரா இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து நாளிலிருந்து பந்து பறிக்கலாம். ஏனென்றால் குட்டிமணி அண்ணாட்டையும் அவர் அந்த ரத்தினலிங்கம் மாஸ்டரையும் அதிலிருந்து இந்த காலுக்கு உள்ளதான் பந்து நிற்கும். ஒரு அடி என்றாலும் ஸ்டெப் முன்னுக்கு பந்து போகாது. பந்த காலுக்குள்ள வச்சு கொண்டேதான் ரத்தினலிங்கம் மாஸ்டரும் போவார். குட்டிமணி அண்ணாவும் அதே டெக்னிக் தான் உங்களுக்கெல்லாம் போகும். அப்ப நாங்க பந்து பறிக்க முடியாதுன்னா அவருக்கு என்ன செய்கிறதா என்றால் ஸ்லிப் ஷாட் ஒன்றுக்கு பவுல் இல்லாத அடி, விழுந்து அடிக்க வேணும். காலுக்கு அடிக்க கூடாது, பந்துக்கு தான் அடிக்கும். காலுக்கு அடிச்சா பவுல், பந்துக்கு அடிச்சா பவுல் இல்லை. அப்ப நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் இதைத்தான் செய்வேன். அவர் ரத்தினலிங்கம் மாஸ்டர் பந்து எடுத்து அவர் அந்த இப்படியே சுழட்டி கொண்டே தெரியும். சுழட்டும், அப்படி சுழட்டி இப்படி சுழட்டி விளாட்டி சுழட்டி. ஆனா ஒரு நல்ல பிள்ளையார் சொன்ன இடத்துக்கு பந்து கொடுக்கும். அவன் பீட்டர் ஆக்கிட்டு கரெக்டா கொடுத்து கொண்டு ஒரு சரியான திறமான பிள்ளையார். அப்ப அவரை நாங்க இதன்றா என்ன செய்வோம்டா கடைசியிலே இல்லையாண்டா ஸ்லிப் தொட்டான் விழுந்து கால் அதுக்குள்ள பந்தோட சேர்த்து அடிச்சா இப்படி என்றதுல நான் அவருக்கு நான் அடிக்க போறது சரியா தெரியாது. அப்ப அவர் எழும்புறதுக்கு இடையில நான் பந்தை பறிச்சு கொண்டு பறந்து விடுவேன். அப்ப அவர் ஒரு சரியான திறமை. ரத்தினலிங்கம் மாஸ்டர் திறமையான ஒரு மனுஷன். அதுல அங்க அந்த ஜோதிட மாஸ்டர் அவர் ஹார்ட்லியில படிப்பிச்சது எல்லாம் ஹார்ட்லியில படிப்பிச்ச ஆக்கள் தான், எல்லாம் திறமான ஆக்கள். ஆனா அங்க அந்த நாளையில செலெக்ஷன் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் இருந்தாலும் சரி, நேர்மையான முறையில தேவையான அளவோடு தான் எடுக்கப்பட்டது. யாரையும் இந்த ஃபேவர்ஸ் யார் இவர் என்ற சீனாவுடன் நீங்கள் விளையாடி இருக்கிறீங்களா? இல்ல ஜோதி ரவி மாஸ்டரும் விளையாடி இருக்க அந்த ஆட்டம் பற்றி சொல்லுங்கள். சீனா தேசிய அணி தான் வந்த இந்த தேசிய அணி வந்த சென்ட்ரல் குளிச்சி கிரவுண்ட்ல தான் விளையாடுறோம். அப்போ எங்க வீட்டுக்கார அம்மாவையும் எல்லாம் கூட்டி கொண்டு போனா என்னன்னா எல்லாருக்கும் டிக்கெட், எங்களுக்கு டிக்கெட் இல்லை. ஒரு நல்ல விளையாட்டு வீரனுக்கு நல்ல மனைவி அமைதல் வேண்டும். திரு பொட்டுக்கட்டி அவர்களுடைய பாரியார் என்றும் தன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஒருவராக அவரை போற்றுகின்றார். தன்னுடைய மனைவியினுடைய அன்பும் ஆதரவும் அவருக்கு இடையறாத வெற்றியை கொடுத்திருக்கின்றது. நாங்கள் கொழும்புல இருந்த நாங்கள் அப்ப கொழும்புல காவர்ல வேலை செய்தவன் நல்ல வேலை. அப்ப நாங்கள் ஐயா இருந்தா போல ஐயாத்துவம் இல்லாமல் வந்து தான் ஊரு போப்போம். அப்ப நாங்க பெரிய வீட்டுல அம்மா ரெண்டு சாமிமார் எல்லாரும் கணக்க பேர் அம்மனல்ல எங்கட மன்னல்ல இது எல்லாரும் நல்ல ஒற்றுமையா சந்தோஷமா இருந்தாங்க. அப்பா ஊருக்கு வர போறேன்னு சொன்னோம்ல நாங்கள் சாமான ஒண்ணு கொண்டு வேறுமா தான் வந்தாங்க. ஆனா வந்து ஐயா அப்பா மோசம் போட்டார். ராதாப்பன் இருக்கலாம், ரெண்டு சாமிமார் இருக்கலாம், அவ எல்லாம் நல்ல ஒற்றுமை சந்தோஷமா நாங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப நாங்கள் ஒரு கஷ்டம் என்றது எங்களுக்கு தெரியாது. 23 வயசுல கல்யாணம் கட்டி வந்து அதை விட சந்தோஷமா இது வரையில இருக்கிறோம். ஒரு நாள் ஒரு பிரச்சனையில மாமா மாமி எல்லாம் பக்கத்து வீடு எல்லாரும் ஒரு நாள் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் நல்ல சந்தோஷமா இதுவரையில ஒரு பிரச்சனை ஒரு அப்படி அம்மா அப்பாவோட இருந்ததை விட நல்ல சந்தோஷம். எங்கட குடும்பத்துக்கு வந்தா நல்ல குடும்பம் எல்லாம் நல்ல ஒற்றுமை. இவற்ற குடும்பம் நல்ல ஒற்றுமை. கஷ்டப்பட்டாலும் நல்ல மாதிரி நடக்கிறது. அப்ப நானும் அதை விட நல்ல மாதிரி அவளோட நடக்கிறது. அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷமா. அப்ப இதுவரை நோய் நொடி இல்லாம அப்படியே சந்தோஷமா எல்லாம் டிக்கெட் இல்லை. அப்ப நாங்க கூட்டி கொண்டு போய் விளையாட போனா அதுல விளையாடின ஆக்கள்ல பெங்களி ஆக்கள்ல செல்வச்சந்திரன் தான் கீப்பர். நான் தங்கவேல் நாங்கள் 4-5 பேரும் வெள்ளெடுத்துறையை சேர்ந்த ஆக்களும் சீனா தேசிய அணி தான் வந்திருந்தது. அப்போ எங்களுக்கு அங்க பார்த்த உடனே இதனால் நாங்கள் போனா அவங்க இந்த நெட்டுக்குள்ள பந்து கொண்டுறாங்க. ஒரு சீனா டீம் வந்த போது எங்கள்கிட்ட ஒரு பந்து தான் கிடந்தது. அவங்கள்ட்ட ஒரு 25-30 பந்து இப்படியே தூக்கி நெட்டிலக்க போட்டு தூக்கி கொண்டு வந்து போட்டுவிட்டு அவங்க ஒவ்வொரு பந்தோட நாங்க ஒரு பந்தை வச்சு கொண்டு தான் இல்லை யாழ்ப்பாணம் எங்களை அந்த நிலப்பாடு அந்த இதுல ஒரு பந்தோட தான் எங்களுக்கு ஒரு பந்து எங்களை அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டுக்கு வென்ற இது பத்தாது. அவங்களுக்கு ஒரு 100 பந்து அதுக்குள்ள போட்டிருப்பாங்க. சீனா டீம் தரமான டீம் தான், சைனீஸ் டீம் அது நல்ல டீம் தான். அது தேசிய அணி என்றா பார்க்க சொல்லவா வேணும். இருந்தாலும் நாங்க அப்படியும் வந்து எங்களை இந்த தங்கவடிவேல் செல்வச்சந்திரன் தோத்தாலும் ஆனால் நல்ல பாராட்டு எங்களுக்கு. சனம் என்றால் 10,000கணக்கான சனம் சென்ற குளிச்சுக்குள்ள நிறைய இடம் இல்லாம போச்சு. அந்த அளவுக்கு சனம் தங்கவடிவேல்
சொல்லுங்க இந்த வித்தகன் தான் அவன் ஒரு ஃபோர்ட் லைன்ல தரமான ஆள் தான், பொங்கல் டிஸ்ட்ரிக்ட்லயும் அவன் பேர் போன ஆள் தான். அடிச்சதான் நான் அவங்க நல்ல அவங்கள கேம் ஒரு அவங்க சிம்பிளா அப்படி ஆடாங்களா என்ன அவங்களை எங்களுக்கு அடிச்சா ஒரு 10 அடிக்கலாம் அந்த அளவுக்கு அவங்க இந்த டீம் இந்த ஸ்டாண்டர்ட் தான். இதுல வந்து சைனாவோட விளையாடினது ஒரு எங்களோட எத்தனையோ மடங்கு திறமான ஒரு டீம் தான் அது தேசிய அணி. அதே மாதிரி ஃபுட்பால்ல நாங்கள் வந்து மகாஜனாவோட விளையாடினாங்க, மகாஜனா கிரவுண்ட்ல வந்து விளையாடினாங்க. அதுல விளையாடின போது ஸ்ரீ பத்மநாதன் என்று ஒரு திறமான கோச் அவியலுக்கு. அப்ப அவியலோட நாங்கள் தெல்லிப்பள்ளியில விளையாடினாங்க. அவங்களும் நல்ல டீம் தான், நாங்களும் விளையாடினாங்க. பூசையா எல்லாம் விளையாடின எங்களுக்கு விளையாடினதுல பூசையா விளையாடி கடைசியா பார்த்தால் மேட்ச் ட்ரோவில் போகுது. அது செல்வச்சந்திரன் கீப்பர் 2 நாள் மகாஜனா அந்த கோச்சர் அவன் அந்த ஒரு நல்ல திறமான கோச்சர் தான் இருந்தவர். அப்ப அந்த இதுல நாங்கள் வாயில விளையாடி கடைசியில ட்ரோவில் நின்று கொண்டிருந்தது. அவ கடைசி நேரம் ஆக கொண்டிருக்குது. ஒரு கோணரங்களே கிடைச்சது. ஒரு கோணரங்களே கிடைச்சதா என்றால் அதை குட்டி தம்பி தான் அடிச்சது கோணரை. அது எங்க வித்துவன் தலையை கொடுத்து நீட்டி விட்டு விட்டான், தங்க வடிவு அடிச்சு விட்டான். வெற்றி நமதே. நான் வலதுகரை விளையாட்டு வீரராகத்தான் விளையாடி இருந்தேன். சிவசாணி என்ற கட்டியண்ணா அவர்கள் சென்ற ஹாஃப்ல நிற்பார். அவர் ஒரு கோணர் வந்தா எனக்கு சொல்லுவார், குட்டி தம்பி இன்றைக்கு காத்து நல்லா இருக்கு, நீ என்ற தலைக்கடி என்று. நான் சட்டியா அவற்றை தலை கட்டிச்சா அவர் சென்டர்ல இருந்து ஓடி வந்து தலையால இட்டிச்சு கோலாக்குவார். அப்படியாக சிறந்த ஒரு விளையாட்டு வீரர். காங்கேசந்துறை பட்டண சபை மைதானத்திலே ஒரு விளையாட்டு போட்டியின் இறுதி ஆட்டத்தில் விளையாடி இருந்தோம். அங்கு கோணர் வந்த உடனே நான் கூடுதலாக நான் தான் கோணர் அடிக்கிறது கூட. அப்ப நான் என்னத்தான் விடுவார்கள், நான் போன உடனே அப்ப அந்த டைம் எங்களுடன் விளையாடும் தங்கவடிவேல் என்றவர் சொன்னார், குட்டி தம்பியே எந்த தலைக்கு நீ அடிக்கிறா இன்றைக்கு, நான் அதை கோலாக்கி விடுறேன்டான்னு சொன்னான். நான் வந்து நின்றுட்டு நான் சரி என்று சொல்லி போட்டு சட்டியா அவன் தலைக்கு போகக்கூடிய மாதிரி அடிச்சேன். அவன் டக்கண்ட தலையால முட்டி கோல் ஆக்கினான். நான் கிட்டத்தட்ட யாழ் மாவட்டத்தில் உள்ள கூடுதலான மைதானங்கள்ல நான் கோணராலே அடிச்சிருக்கேன். நேர கோணர் அடிச்சா நேர போய் விழும். அப்ப கட்டி என்ன சொல்லுவார், குட்டி தம்பி இன்றைக்கு காத்து நல்ல வளமா இருக்குது, நீ கோலை எங்களுக்கு அடிக்காத நேர கோல் போஸ்டுக்கு அடிக்கணும். நான் கோல் போஸ்டுக்கு அடிச்சா கீப்பரையும் தாண்டி போய் அந்த 3 கிளால விழும். அப்படி என்ன நேரம் திறமை இருந்தது. மற்றது இப்ப கட்டி என்ன நானும் தான் இப்ப அந்த காலத்துல விளையாடினதுல 2 பேரும் தான் இப்ப கடைசியா இருக்கிறோம். எல்லாரும் ஒவ்வொருத்தரா இறைவனடி சேர்ந்து எல்லோரும் போய் கொண்டிருக்கிறார்கள். நானும் அவரும் தான் இப்ப கிட்டத்தட்ட இருக்கிறோம். அவருக்கு கிட்டத்தட்ட இப்போது தற்சமயம் 80 வயது ஆகிவிட்டது. அவரை கூடுதலாக இப்ப ரோட்டிலையும் காண முடிவதில்லை. நான் சொல்றேன், அண்ணா சும்மா இருந்துக்காதீங்கோ, நடந்து தெரியுங்கோ. நீங்கள் நடந்து தெரிஞ்சாதான் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் இருக்கலாம். நாங்கள் பொதுவாகவே மதுபானம் பாதிக்காத காரணத்தினால்தான் நாங்கள் இன்றைக்கு 2 பேரும் இருக்கிறோம். ஆனபடியா அதை நாங்கள் கருத்தில் கொண்டு நல்ல வடிவா நீங்கள் நடந்து தெரிஞ்சு உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவேன். அவர் ஒரு சிறந்த உதைமந்தாட்டத்தில் என்று இல்லை, கரைப்பந்தாட்டத்திலேயும் ஒரு சிறந்த ஒரு வீரர். அந்த காலத்துல கரப்பந்தாட்டத்துல நேவி என்ன ஆர்மி என்ன எந்த டீம் வந்தாலும் அவருடைய அடியாலே நாங்கள் வெண்டு கொண்டு வர்றாங்க. சிவலியில நடந்த லாலா சோப் மேட்சில கொழும்பில இருந்து நேவிக்காரன் ஆக்களை கொண்டு வந்து விளையாடியும் அதுலயும் இது கட்டி அண்ணாவின் அபாரமான விளையாட்டால் நாங்கள் சாம்பியன் கிண்ணத்தை தட்டி கொண்டு வந்தோம். இது தவிர சீனாவுடன் விளையாடிய விளையாட்டில் பெரு முக்கியமான ஒரு விடயத்தை யாழ்ப்பாணத்தினுடைய ஊடகங்கள் அவதானித்திருக்க வேண்டும். சீனாவினுடைய அணி ஒரு திட்டத்துடன் வந்தது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரை தாங்கள் விளையாடிய எல்லா கழகங்களுக்குமே 6 கோல்களை நாம் அடிக்க வேண்டும், அதற்கு மேல் அடித்தல் கூடாது. அதேவேளை எதிரணியினர் ஒரே ஒரு கோலை மட்டும் அடிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கொழும்பிலிருந்து பருத்தித்துறை வரை அப்படித்தான் எல்லா மாவட்டங்களிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். பருத்தித்துறையில் தான் அவர்களுக்கு கசப்பான அனுபவம் கிடைத்தது. அவர்கள் 6 கோல்களை போட்டுவிட்டு பருத்தித்துறை அணிக்கு 1 கோல் போட வாய்ப்பளித்த வேளை 2வது கோலையும் அவர்களுக்கு போட்டு அவர்களுடைய திட்டத்தை உடைத்தது பருத்தித்துறை அணிதான். இதுதான் அந்த ஆட்டத்தினுடைய கிளைமேக்ஸ் ஆகும். சீன அணி தான் நினைத்தது போல வெல்ல முடியாது என்கின்ற தோல்வியை அவர்களுக்கு வழங்கிய மைதானமாக அன்றைய மைதானம் இருந்தது. அந்த ஆட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் திரு பொட்டுக்கட்டிதான் என்பது மிக முக்கியமான விடயம். சீனாவினுடைய குடித்தொகை அப்பொழுது உலகத்தில் அதிக சனத்தொகை உள்ள நாட்டை உலகத்தில் மிகச்சிறிய அளவிலான மக்களை கொண்ட வடமராட்சி சந்தித்த பொழுது சீனாவின் கனவுகளை உடைத்தது பொட்டுக்கட்டி அவர்களுடைய அந்த அணிதான் என்பது அவருக்கு இருக்கின்ற ஒரு பெருமையாக அமைந்திருக்கின்றது. நல்ல மேட்ச்
நிறைய சனம்ண்டா அங்க உங்களுக்கு தெரியும் நான் தெல்லிப்பள காங்கேசன் துறை அங்கேண்டா மேட்ச் என்றாலே அங்க நிறைய ஆக்கள் வரும். அதே மாதிரி நீங்கள் தெல்லிப்பளையிலே கொழும்பில் இருந்து வந்த ரத்னம் டீமுடன் விளையாடி இருக்கின்றீர்கள். அப்பொழுது பிரபலமாக இருந்தவர் அப்பையா அவர்கள் உங்களை ஒரு கோல் கூட போட விட மாட்டேன் என்று அங்கே புறப்படுகின்ற பொழுது கூறிவிட்டு தான் பேருந்து வண்டியில் ஏறினார். அந்த மேட்ச் எப்படி இருந்தது? அந்த மேட்ச்ல வெசாபிளான்ல தான் நடந்தது. அந்த மேட்ச் வெசாபிளான் இந்த இதுக்குள்ளதான் நடந்தது. ஆனா அவனோட திறமையான விளையாட்டு வீரன் அந்த அப்பையான்றவன் ஒரு திறமான விளையாட்டு வீரன் தான். ஆனா அவர் சொன்ன இது அவரால் காப்பாற்ற முடியாத அளவுக்கு எங்களிந்த ஆட்கள் திறமான டிஃபென்ஸ்லயும் எங்களுக்கு இவைகள் அப்பையாதுன்னா தான் கொண்டு கோலடிக்க முடியும்னு அவர் நினைச்சார். மூசையா நல்ல அட்வான்டேஜ். அப்ப இவரை நான் சொன்னேன் ஒன்றும் வேண்டாம் மூசையா, நீ அப்பையாவை பார்த்தா காணும். அவன் அப்பையாவோட உடையில அப்பையா கட்ட மூசையா உயரம். இவர் எழும்பி ஹெட் பண்ண முடியாத ஒன்றும் செய்வோம். இவர்கிட்ட பறிஞ்சு கடைசியா வந்து இந்த அப்பையா என்ன சொன்னா தெரியுமா? கட்டியனா நீங்க உங்களை காட்டி போட்டியோ கெட்டிக்காரன் தான், என்ன அசைய விடாமல் இல்லை அந்த மனுஷனுக்கு பிடிச்சு கொண்டான் அப்படி என்று சொல்லி வந்து ரொம்ப இதா அவன் அப்பையா சொல்லி போட்டு போறான். கட்டியனா நீங்க தான் இந்த வேலை செய்ய தெரியும், என்னையே மார்க் பண்ண சொல்லி விட்டுடுகள். அப்ப பூசையா இவருடைய தெரியுது, இல்ல அளவும் தெரியுது. பொய்யா அகில இலங்கை அங்க ரெட்டம்ஸுக்கு விளையாடுறவன் அப்பையா தரமான விளையாட்டுக்காரன் தான் தெரியாதா. அதை நாங்கள் பார்த்தோம், இவரை பந்தம் எடுக்க விடாம மாதிரி. என்னுடைய அன்றைய ஆட்டத்தின் பின்னர் உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ஆட்டமாக இருந்தது என்று சொல்லி உதயபந்தாட்டத்தில் வேறு என்ன இருந்தது? பாசையூர், சென்ட் டென்னிஸ் இப்படியான களங்களோட விளையாடி இருக்கின்றீர்கள். எல்லா டீம்ஸோட நாங்க விளையாடி இருக்கிறோம். சிங்கிங், சென்ட் டென்னிஸ், சென்ட் மேரிஸ் எல்லா இடத்தோடய விளையாடி இருக்கிறோம். அது எங்களுக்கு வந்து ஞாபகத்திலே இல்லை. அந்த எல்லா டீமும் உங்களோட ஆனா உண்டு வெல்ல வேணும்னு தான் வருவினோம். ஆனா வெல்லுவோம் என்று சொல்லி வர மாட்டேன். வடமாகாணத்தினுடைய எல்லா சிறந்த விளையாட்டு வீரர்களும் பொட்டு கட்டி மட்டும் மைதானத்தில் இறங்கினால் வெற்றி பெறுவது கடினம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு எல்லோருக்குமே ஓர் அச்சத்தை ஏற்படுத்திய ஒருவராக அவர் இருந்தார். ஆனா அவங்க டீம் நல்ல டீம், சென்ட் மேரிஸோ அவங்க எல்லாரும் அவங்களோட நல்ல மாதிரி அவர் ஆர்டிக்கலே அவன் என்ன பற்றி ஒரு சிங்கிங் பிஸ்காரன் தான் நல்லதான ஒரு ஆர்டிக்கல். அவங்க பந்தடியில அதுல போட்டப்பட வேண்டிய எங்களுக்கு எதிரி. மட்டுவில் மோகனதாஸ் விளையாட்டு கழகத்தை தேடி வந்தோம். பொட்டுக்கட்டி அண்ணா அவர்கள் குறிப்பிட்ட மகாலிங்கம் அவர்கள் இப்பொழுது இல்லை. சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்களை சந்திப்பதற்கு செல்லுகின்றோம். பொட்டுக்கட்டி அண்ணா பற்றி கூறுவதற்காக. திரு மகாலிங்கம் என்பவர் அகில இலங்கை ரீதியாக புகழ் பெற்றவர், நம்மோடு இல்லை. ஆனால் அவரை போல அவருடைய உடன் பிறந்த சகோதரர் திரு சுந்தரலிங்கம் அவர்களை இப்பொழுது அவருடைய இல்லத்தில் வைத்து சந்திக்கின்றோம். எனக்கு முன் எனது சகோதரன் வே மகாலிங்கம் மோகனதாஸ் விளையாட்டு கழகத்தின் சிறந்த ஒரு வீரராக திகழ்ந்தவர். அதே காலப்பகுதியிலே பல்வெடுத்துற ப்ளூஸ் அணி கட்டியண்ணா தலைமையிலும். பொட்டுக்கட்டி அண்ணா பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமா? கரவந்தாட்ட வீரர்கள்ல அவருடைய விளையாட்டு திறனை வச்சுக்கொண்டு ஒரு கவர்ச்சியான ஒரு வீரராக அவரை கருதலாம். அதோட அவருடைய அந்த சந்தன பொட்டும் இன்னும் ஒரு கவர்ச்சிக்கு ஒரு வழிகொடுக்குது. எப்பவுமே அவர் ஒரு இளமையான ஆள். நான் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னும் அச்சுவேலி விக்னேஸ்வரா விளையாட்டு கழகத்தில் ஒரு காட்சி போட்டி ஒன்றில் அவரை அழைத்திருந்தார்கள், என்னையும் அழைத்திருந்தார்கள். நாங்கள் அங்கே சந்திச்சிருந்தோம். தங்கவேல் மாஸ்டரும் அங்கே இல்லை. அந்த வகையில கட்டியண்ணா பற்றி சொல்றேன்னு சொன்னா அது ஒரு தரமான பிளேயர். இப்பொழுது நாங்கள் மட்டுவில் சாவகச்சேரியிலே திரு அமிர்தலிங்கம் அல்லது வெள்ளை என்று அவர்களை அழைப்பார்கள். மட்டுவில் மோகனதாஸ் விளையாட்டு கழகத்துடன் தொடர்புடையவர், ஆரம்பகால ரசிகர், நடேசு மாஸ்டர், மோகன்தாஸ் மற்றும் சுந்தர்லிங்கம் போன்றவர்களை எல்லாம் அறிந்து தானும் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தவர். இப்பொழுது எங்களுடைய இன்றைய நிகழ்வினுடைய நாயகனாக இருக்கின்ற பொட்டுக்கட்டி அவர்களை பற்றி அவர் என்ன கூறுகின்றார் என்று கேட்டு பார்ப்போம். நேரடியாக தொடர்புடையவர். வணக்கம். வணக்கம். பொட்டுக்கட்டி அவர்களை பற்றி உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? தனியொரு மனுஷனாயே 5 பேரையும் கொண்டு வழிநடத்தக்கூடிய ஒரு ஆள். வதிரி தமிழ் மன்றம் நடத்தின கரப்பந்தாட்ட போட்டியில வல்வே ப்ளூஸும் மட்டுவில் மோகனதாசும் செமிஃபைனல்ல சந்திச்சது. அன்றைக்கு 14 வந்து ஒரு சைட் அவுட்ல பிரச்சனை வந்து மெச்ச நிக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது. அது பற்றி என்ன உங்களுக்கு அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வர்ற பொழுது எப்படி அந்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போனீங்க? எங்களோட முதல் நோக்கம் வெற்றி அல்ல. மத்தியஸ்தர் பிரச்சனையில சில ரசிகர்கள் நானும் தான் பொட்டுக்கட்டியரை நான் ஆரம்ப காலத்திலேயே உடுப்பட்டி பக்கம் எனக்கு நிறைய சிநேகிதங்கள் சொந்தக்காரர் இருந்தபடியா அப்பவே அவர் வாலிபால் ஃபுட்பால் விளையா அவர்கிட்ட ஒரு பொட்டு போடுகிறாரு. அதான் பொட்டு ஆணழகன் போட்டிகள் எல்லாம் பங்கு பெற்றானே. அப்பவே பழக்கம். அப்பவே போய் நாங்கள் சின்ன அப்ப நாங்கள் விளையாட்டாட்டும் அவர் வயது குறைஞ்ச ஆள் இருக்கைக்கே வாலிபால் ஃபுட்பால்
ரெண்டிலையும் ஆள் கட்டிக்காரன். கட்டிக்கார். மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் அவர் கொஞ்சம் கட்டிக்கார். கட்டிக்காரன். உங்களோட தனிப்பட்ட முறையில் பழக்கமா இருந்தது? விளையாட்டு ரீதியாக விளையாட்டு தெரியுமா? அப்போ அதுல ஒரு மேட்ச் நடந்தது. எங்கட ஃபிட்டான டீம் தான் போனது. அந்த ஆக்களிலிருந்து 5 புது பையங்களை கொண்டு வந்தது. அண்டுமங்களை கொண்டு தான் போனது. நான் சொல்றேன் மென தைரியம் ஒன்றுக்கும் கூடாது, அப்படியெல்லாம் மறியலான்னு சொல்லி தானே கவர் பண்ணி விளையாடி ஒரு வெள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளார். வாலிபால்ல மாஸ்டர் எங்கட மாஸ்டரையும் அவரையும் போல அங்கே சந்திரையில பவாம் இருந்ததான் இப்படி ஆற்றல் உள்ளார். அவர் செட்டப் கேமில் மட்டுமல்ல, ஓவர் கேமிலும் சிறந்த ஒரு விளையாட்டு வீரராக இருந்தார். ஓவர் கேமில் அவரிடம் இருந்த கெட்டித்தனம் என்னவென்றால், அவர் ஓவர் கேமில் ஒரு காலமும் டேஷ் அடிக்க மாட்டார். ஆனால் பந்தை தொடர்ந்து ஆகாயத்தில் அனுப்பி கொண்டே இருப்பார். அவருடைய அடிகளிலே பிளேஸ் அடித்தல், மடக்கல் எதுவும் இருக்காது. ஆனால் ஒரு சீரான அழகான ஓசை ஒலி கொண்ட ஒரு விளையாட்டை அவர் வைத்திருப்பார். வடலியடைப்புடன் இறுதியாட்டத்தில் விளையாடிய பொழுது உடுப்பிட்டியிலே அவர் கடைசி நேரத்திலே சோழக காற்றை ஒரு வெற்றி அணியாக பயன்படுத்தி கொண்டார். சோழக காற்று வீசுகின்ற பொழுது எதிர்ப்பக்கமாக நிற்கின்றவர்களுடைய பக்கமாக பந்து 1 மீட்டர் முன்னதாகவே சுழன்று விழும். அதை கணக்கிட்டு அடிக்க முடியாது. எப்பொழுதுமே விளையாட்டு வீரர்கள் சோழக காற்றினுடைய வரவு பக்கமாக நின்று இடைவேளை பின் வெற்றி பெறுவது வழக்கம். ஆனால் திரு பொட்டு கட்டியவர்கள் சோழக காற்று புறப்படுகின்ற பக்கமாக சோழக காற்றின் எதிர்ப்பக்கமாக முதலில் நின்று அதிகமான புள்ளிகளை பெறவிடாமல் தடுத்து நெற்றோடு இருவரும் நின்றபடியே பந்துகளை தடுத்து பின்னர் வாய்ப்பான விளையாட்டை விளையாடி கொள்வார். இது அவருடைய காற்றோடு தழுவிய ஒரு விளையாட்டாக இருந்தது. விளையாட்டில் காற்றை ஓர் ஆயுதமாக பயன்படுத்துவதில் பொட்டு கட்டியவர்கள் முக்கிய பாத்திரம் வகித்தார். இதை தவிர வதிரியில் நடைபெற்ற கரபந்தாட்ட போட்டி செட்டப் இறுதியாட்டம் விளையாடி கொண்டு இருந்த பொழுது அன்றைய பிரதம விருந்தினராக அல்ஃபிரட் துரையப்பா வந்திருந்தார். ராணுவம் வந்திருந்தது, போலீஸ் வந்திருந்தது. அந்த ஆட்டம் மிக அற்புதமான ஆட்டமாக இருந்தது. அன்றைய தினம் வல்வை வெற்றி பெற முடியாத அளவிற்கு அகில இலங்கை ஆட்டக்காரர்களை எல்லாம் போலீஸ் இறக்கி இருந்தது. அன்றைய தினம் அகில இலங்கையுடன் வல்வை ப்ளூஸ் என்கின்ற ஓர் அணியை தனியாக முன்னிறுத்தி அவர் போலீஸ் அணியினுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டியிருக்கின்றார். இது ஒரு சாதனையாக இருந்தது. லாலாசோப் விளையாட்டு போட்டியிலும் செட்டப் கேம் இறுதி ஆட்டத்தில் ராணுவத்தினருடன் விளையாடிய பொழுது ராணுவம் அகில இலங்கையிலும் சிறந்த வீரர்களை இறுதி ஆட்டத்திற்கு அழைத்து வந்தது. வல்வை ப்ளூஸுடன் விளையாடுகின்ற பொழுது தோல்வி வரலாம் என்பதனால் அந்த அச்சம் நிலவியது. 6 விளையாட்டு வீரர்களும் அந்த நெட்டுடன் உயரமாக நின்றார்கள். ஆனால் பொட்டுக்கட்டி அவர்கள் தன்னோடு மற்ற 5 பேரையும் அதில் பலர் உயரம் குறைந்தவர்கள் வைத்து லாலாசோப் இரவு நேர ஆட்டத்திலே பெரும் சவாலை அகில இலங்கை ராணுவத்திற்கு கொடுத்த பொழுது இராணுவத்தின் முன்னால் பொட்டு கட்டியவர்கள் மிகப்பெரிய வீரராக நின்றதை அன்றைய செட்டப் கேம் ஆட்டம் காட்டியது. இதுபோல பல இடங்களில் நடைபெற்ற உதைபந்தாட்ட போட்டியில் தோல்வியினுடைய கடைசி நேரத்தில் கூட அவர் முன்னணியில் வந்து அந்த வெற்றிக்கு நாயகனாக அந்த போட்டியை மாற்றி இருக்கின்றார். விளையாட்டு போட்டியில் கூட அவர் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் கடைசி நிமிடம் வரை கவனம் திசை திரும்பாத ஒரு விளையாட்டு வீரராகவே அவர் திகழ்ந்து வந்தார். இது அவருடைய சாதனையாக இருக்கின்றது. சிதம்பர கல்லூரியில் அவர் விளையாடிய பொழுது அந்த பாடசாலையின் அதிசிறந்த விளையாட்டு வீரர்களினுடைய பட்டியலில் இன்று வரை அவருடைய பெயர்தான் முன்னணியில் இருப்பதையும் நாங்கள் மறுத்து உரைத்துவிட முடியாது. வெள்ளத்துறையார் என்றாலே தெய்வ பக்தி எப்போவுமே உண்டு எல்லாருக்கும். அதே மாதிரி எனக்கும் தெய்வ பக்தி அதிகம் உண்டு. இந்த வெள்ளை முத்துமாரியம்மன் கோயிலே 12 வருஷம் பொருளாளராக இருந்தேன். நான் ஒரு 15-20 வருஷம் நிர்வாகத்தில் இருந்தேன். நான் உதாரணமாக இந்த கப்பல் கிழந்த தீர்த்தத்தை ஆடி அமாவாசையை கொண்டு வந்ததே நான் தான். எந்த காலத்தில் தான் கொண்டு வந்தேன். ஊர்ணிச்சமுத்திரத்தில் தீர்த்தத்தை வச்சா பிறகு இப்போ அங்கே நிறைய ஜனம் வருது தீர்த்தத்துக்கு. கப்பல் கிழமை நிர்வாகத்தின்றையும் என்னுடைய கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தபடியா சிவன் கோயிலில் போய் புட்டு வச்சு கொண்டு வந்து அப்படியே அம்மன் கோயிலில் வந்து புட்டு வச்சு கொண்டு
வந்து தான் வீட்டை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போவேன். ஒரு நாளும் கோயிலுக்கு போய் புட்டு வச்சு கொண்டு தான் போவேன். அது நெடுகவே புட்டு வச்சு 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 புட்டு கட்டியாக மாறிவிட்டது. நான் இந்த பந்தடியார் வெள்ளெடுத்துற பூராவுக்கும் பெருமையை தான் சேர்த்திருக்கிறேன். ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், பேட்மிண்டன் எல்லாத்தாலையும் நான் இந்த வெள்ளெடுத்துறை அது பெருமைப்படக்கூடிய விஷயமாக எங்களில் உள்ள ஒரு 15-25 பேருக்குள்ள நானும் ஒரு முக்கியமான ஒரு ஆள். அதே வெள்ளெடுத்துறைக்கு ஒரு நான் செய்த பெருமையாக சொல்லலாம். மற்றபடி நான் இப்போ அதான் சொன்னேன், சன சமூகங்களுக்கு தலைவராக இருந்தேன், விக்னேஸ்வரா செலவுக்கு தலைவராக இருந்தேன். உதயசூரியன் ஆண்டு விழா, அந்த ஆண்டு விழாவுக்கு முக்கிய முழு முதற் காரணமாக அந்த இதில் உதவியோடு செய்தாளுண்டா சோதி நாராயணசாமி பரஞ்சோதி அப்பா தான் பெருமையாக சொல்கிறேன்டா அவரைத்தான் சொல்லுவோம். நான் அப்போ அங்கே சிதம்பரா குளிச்சில் ப்ளூஸ் கேப்டன். அப்போ அந்த நேரத்தில் இவர் ரிலேயோட வலிக்கிடணும். பூர்ணச்சந்திரன், குட்டிமணி அண்ணா, சுந்தரி அண்ணா ரிலேயோட வலிக்கிட்டா ஏதோ ஒரு பேரில் தான் ஓட வேணும். என்ன பேர் வைக்கிறது? ப்ளூஸ் அண்டு வைப்போம். அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு பேர் என்ன வச்சதுன்னா ப்ளூ. இப்போ நான் இதுக்குள்ளே இல்லை, சைனிங் கழகத்தில் கனாலம் விளையாடு நான் அங்கே இருக்கைக்குள்ள. ஏன்னா நான் அங்கே தான் கல்யாணம் முடித்தது. அப்போ அங்கே இருந்து நான் வந்து மதவடிக்க வந்துவிட்டேன். அப்போ வந்த பிறகு உதயசூரியனுக்கு இருக்கேன் நான். அப்போ உதயசூரியனில் இருந்த பிறகும் உதயசூரியன் கிளப்புக்கு தான். அப்போ நான் அங்கே வைத்திக்கு சொன்னேன், வைத்தி நான் உதயசூரியன் கிளப்பு போக போகிறேன். அப்போ இந்த ஃபைனல் மேட்ச் நான் உங்கள் விளையாட வேணும். சைனிங் விளையாடணும். சைனிங்கும் உதயசூரியன் தான் விளையாட போகுது. நான் விளையாடையில் நான் வெளியில் நிற்கிறேன், நீங்கள் விளையாடணும். அப்போ வைத்தி சொன்னது, கட்டியான அந்த கதையில் நீங்கள் விளையாடுறது, நீங்கள் சைனிங்குக்கு விளையாடுறது, அதுக்கு பிறகு நீங்கள் உதயசூரியனுக்கு போங்க, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லி நான் அந்த மேட்ச்சு வந்து சைனிங்கு வந்து கொடுத்து விட்டு தான் உதயசூரியனுக்கு மாறினோம். ஒவ்வொரு கேமில் எங்களுக்கு முன்னோடிகள்னு சொல்லி சொன்னால் அனந்தண்ணா, மறுக்கடன் சித்தப்பா, அவியல் எல்லாரும் இந்த முன்னோடிகள். அவியல் அங்கே பர்த்துறையில் போலீஸ் இது சித்திரையா பருவத்துக்கு, சித்திரையா பொங்கலுக்கு அங்கே வாலிபால் மேட்ச் பாசிங்கையும் வைக்கிறது. அப்போ அதுக்கெல்லாம் வெள்ளெடுத்துற விளையாட போனால் அனந்தண்ணா சரியான திறமைசாலி, மறுக்கடன் சித்தப்பா அப்போன்னா இவியலெல்லாம் சிறந்த விளையாட்டுக்காரர். தொமைஞ்சின கிளியப்பான்னு சொல்லக்கூடாது, சின்ன கிளியப்பா அவரும் ஒரு சிறந்த விளையாட்டு வீரன். முக்கியம் வந்து திறமை ஆள்தான். அப்போ அதுக்குள்ளே விளையாடினா இப்போ இந்த எங்களுக்கு பிறகு விளையாட வந்தால் எங்களை இந்த சிவநாதன் அண்ணாவும் வந்துவிடும். அப்போ இதுக்குள்ளே அங்கே டூர்னமெண்ட்லாம் நாங்கள் அடித்து வந்தாலும் இங்கேயும் வந்து சிவநாதன் அண்ணா ஒரு நல்ல ஸ்பைக் வர்றாங்க. அவருக்கும் எங்கள் வீட்டில் 2-3 பேருக்கு தான் போட்டி. எங்கள் வேம்படியில் அந்த கிரவுண்டில் 3 பேருக்கு, சிவநாதன் அண்ணாவுக்கு, தயாவுக்கு, மற்ற செல்லத்துறைக்கு 3 பேருக்கு தான் போட்டி. செல்லத்துறை யாருன்னு தெரியாது தம்பி பாசிங்க. அதே மாதிரி நாங்கள் கணக்காக இடத்த வந்திருக்கோம் வெள்ள விளையாட்டு கழகம். ஐயா மூல மூதற்பொருளே பிள்ளையாரே, எங்கள் மூத்த கணபதியே பிள்ளையாரே. உடுக்கு இசை என்பது வந்து ஒரு தமிழனுடைய பாரம்பரிய கலை என்று சொல்லலாம். ஒரு மனிதனுடைய நாடி நரம்புகள் அனைத்தையும் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு உணர்வு கொண்ட ஒரு இசைக்கருவி. இந்த இசைக்கருவி என்பது வந்து எங்கள் குடும்பம், அதாவது வந்து எங்களுடைய குடும்பங்களில் இன்று நான், எனக்கு முன்பாக எனது மாமனார், எனது மாமனாரின் முன்பாக எனது மூத்த மாமனார், இப்படி பலருமே இது எங்கள் பரம்பரையாக இதை வந்து நாங்கள் இசைத்து வருகின்றோம். இதை வந்து எமது வல்வெட்டுத்துறையின் முத்துமாரி அம்மனுக்காக எம்மாள் ஒரு பணமன்றி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவரவர் நேர்த்திகளை பூர்த்தி செய்வதற்காக எம்மாள் இலவசமாக இசைக்கப்படுகின்றது. அதாவது வந்து இந்த இசைக்கருவியை எங்கள் மாமா இவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த இசைக்கருவியை எங்கள் மாமா வந்து எங்கள் மூத்த மாமாவிடம் இருந்து கற்றுக்கொண்டார்கள். எல்லாமே கேள்வி ஞானமே. எவரும் எங்களுக்கு கையை பிடித்து உடுக்கை எப்படி அடிப்பது என்பதை காட்டி கொடுக்கவில்லை. அதனால இந்த மாமா வந்து எங்கள் மாமாக்கள் எல்லாருமே எங்களுக்கு உடைய மாமா, எங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் இல்லை, எல்லாருமே இந்த இசைக்கருவியை கூடுதலாக இசைக்க தெரிந்தவர்கள். இவர்களை பார்த்தே நாங்கள் இதனை கற்றுக்கொண்டோம். எங்கள் மாமா பற்றி புகழை சொல்லிக்கொண்டே போகலாம். மாமா எங்களின் ஒரு சொத்து. காரணம் என்னென்றால் மாமாவுக்கு உடுக்கு இசை மட்டுமல்ல, அவர் ஒரு பிரபலிகமான ஒரு விளையாட்டு வீரன். கரப்பந்தாட்ட, உதைப்பந்தாட்ட சகல துறைகளிலும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரன், ஒரு தடகள வீரன், ஒரு நீச்சல் வீரன், அப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இது வல்வெட்டுத்துறைக்கு ஒரு பெருமையை தேடித்தந்த ஒரு விஷயமே எங்கள் மாமா. அதை விட அவர் ஒரு நேர்மையானவர், ஒரு உயிரினங்களிடம் அன்பு கொண்டவர், அதை விட கடவுள் மேலு மிகவும் பக்தி உடையவர். கடவுளை கும்பிடுவது தான் கூடுதலான நேரத்தை அவர் ஒதுக்கிக் கொள்வார். எங்கே நேரம் போனாலும் உடைய சொல்லுவார், கோயிலுக்கு போகணும்னு நேரம் ஆச்சது முதல் அதுக்கு பிறகுதான் நடத்ததுன்றதை அவர் சரியா சொல்லிக் கொண்டிருப்பார். அதனால அவருடைய நேரங்கள் காலங்கள் எல்லாத்தையுமே கூடுதலா வந்து கோயில் இந்த மாதிரியான இதுகளிலையும் விளையாட்டு துறையிலையும் தான் அவர் கூடுதலாக ஈடுபட்டது கூட. அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளவு பெரிய புகழ் அவரிடம் உள்ளது. அவரிடம், எங்கள் மாமாவிடம் இருந்து எங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் என்னென்றால் அவருடைய அன்பு.
அன்பு. அவர் ஒரு காலத்திலேயும் யாரையும் வந்து நீ என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வராது. அது வயது கூடியதாக இருந்தாலும் சரி, வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும், அவர் பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு அவ்வளவு ஒரு அன்பு கொடுப்பார். அதாவது வந்து அவர்களை அம்மா, பிள்ளை, லட்சுமி என்று அழைப்பார். அதே போன்று ஆம்பளை பிள்ளையா இருந்தா அப்பா வா, ஐயா வாப்போ அப்படி என்று சொல்லி அன்பா கதைப்பார். வயோதிபர்களா இருந்தா அப்பா வேறுங்கோ, எப்படி சும்மா இருக்கிறீங்களோ, அந்த மாதிரியான அவருடைய புழக்கங்கள் வந்து அவரை அறியாமலே அவருக்கு என்று ஒரு கூட்டத்தை தானாவே சேர்த்துக் கொண்டவர். அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் எங்கள் மாமாவிடம் மட்டும்தான் இருக்கின்றது. வேறு யாரிடமிருந்து நாங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. மாமா தான் எங்களுடைய சொத்து. இப்பொழுது இவ்வளவு நேரமும் எங்களுடைய ஒரு சரித்திர நாயகன், இவரை எப்படி நாங்கள் வடிவமைப்பு செய்ய வேண்டும் என்றால், மரடோனாவினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அவருக்கு இன்று கோயில் கட்டி மரடோனாவிற்கு முன் மரடோனாவுக்கு பின் என்று அர்ஜென்டினாவிலே வழிபடுகின்றார்கள் அவரை. அவர் பிறந்த பொழுது வைத்தியர் அவருடைய தொடையை பார்த்த பின்னர் இவன் ஏதோ ஒரு அதிசயம் செய்ய போகின்றான், இதற்காகத்தான் இவன் பிறந்திருக்கின்றான், இருந்து பாருங்கள் இவன் ஒரு சரித்திரம் படைப்பான் என்று சொன்ன பொழுது, அன்று மகாபாரதத்திலே கர்ணன் பிறந்த பொழுது இவன் ஏதோ ஒரு அதிசயத்திற்காகத்தான் பிறந்திருக்கின்றான் என்று சொன்னது போல மரடோனா பிறந்தார். அவர் உலக கிண்ணத்தை வெற்றி பெற்றார். அதுபோல வல்வையில் அந்த குடும்பத்திலே இவர் பிறந்த பொழுது, இவருடைய கால்களில் இவர் நடந்து போகின்ற பொழுது நீங்கள் அதை கூர்ந்து பார்க்க வேண்டும். மரடோனா நடந்து போவது போலத்தான் இவர் நடந்து போவார். அந்த கருக்கு மட்டையிலே கிளி நடப்பது போல இவருடைய நடை இருக்கும். நாங்கள் சிறுவர்களாக இவருடைய நடையை பார்த்து கொண்டிருப்போம். அந்த நடை, அவர் பந்தை துள்ளி அடிக்கின்ற பொழுதும் பந்தை வேகமாக கொண்டு சென்று கடைசி நேரத்தில் அவர் கோல்களை போடுகின்ற பொழுதும், தன்னுடைய அணி தோற்றுவிட்டால் கடைசி 5 நிமிடம் இருக்க தானே களம் இறங்கி கோலை போட்டு வெல்வதையும் பார்க்கின்ற பொழுது, அதே மரடோனாவில் நாங்கள் கண்ட அந்த மைய இயல்பு இவரிடம் இருக்கின்றது. அதே போல கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், அவர் போர்த்துகல்லில் இருந்தார். ஆனால் அவர் ஒருவர் மட்டுமே சிறந்த விளையாட்டு வீரராக இருந்தபடியால் உலக கிண்ணத்தை இன்று வரையும் அவரால் எடுக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் திரு கட்டியண்ணா அவர்கள் தன்னோடு வல்வையில் இருந்த எல்லா சிறந்த வீரர்களையும் இணைத்து வல்வை புளூஸை அமைத்த பொழுது, அவருக்கு வெற்றிக்கு துணையாக பிரபலமான விளையாட்டு வீரர்கள் எல்லாம் அவரோடு இணைந்து கொண்ட காரணத்தினால் ஜப்னா டிஸ்ட்ரிக்டிலும் அகில இலங்கை அளவிலும் பல வெற்றிகளை பெற்றார். இவர் அகில இலங்கை கரபந்தாட்ட அணியிலே இடம் பெற்றிருக்க வேண்டியவர். இவருடைய உறவினராகிய கதிர்காம லிங்கம் அகில இலங்கை செட்டப் கேம் அணிக்கு தலைமை தாங்கி பாகிஸ்தான் வரை சென்று விளையாடியவர். அவரை போல இவர் விளையாட வேண்டி இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக அதை எட்டி தொட முடியாமல் போனாலும், இன்று வரை வாழ்ந்து வாழ்க்கையில் ஒரு சரித்திரமாக இருக்கின்ற இவர் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். ஏனென்றால் மரடோனாவை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவருடைய சமூக சேவை கேள்விக்குரியது. ஆனால் ரொனால்டோவை நீங்கள் எடுத்து பார்த்தால் விளையாட்டாகவே அவர் வாழ்ந்தார். இவர் உதைபந்தாட்டம், கரபந்தாட்டம், கரபந்தாட்டத்தில் செட்டப் கேம், பாசிங் கேம், அதை தவிர தடகள விளையாட்டு, அதை தவிர மற்ற சாதாரண பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகள், கிரிக்கெட், இவைகள் எல்லாவற்றையும் விளையாடி உடுக்கடித்து பாடுதல், ஆலய வழிபாடு, சமூக சேவை, ஊருக்காக உழைத்தல் என்று பல பரிமாணங்களை கொண்ட ஒருவராக இருந்தார். அந்த காலத்திலே இங்கிலாந்தினுடைய கிரிக்கெட் அணியிலே இயன் பொத்தம் என்று ஒருவர் இருந்தார். அவர் விளையாடினால் 11 பேர் விளையாடியதற்கு சமன் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர் பேட்டிங், போலிங், பின்போல், ஸ்பீட் போல், விக்கெட் கீப்பர், சிறந்த ஃபீல்டர் என்று எல்லாவற்றையும் செய்வார். அவர் ஒருவர் 11 பேருக்கு சமன் என்று சொல்லுவார்கள். அதுபோல வல்வையின் விளையாட்டு கழகத்திலே இவர் ஒருவர்
இயன் பொத்தம் போல 11 பேருக்கு சமனாக இருந்தவராக வாழ்ந்தார். சமூக சேவையும் செய்தார். விளையாட்டு வீரர்களுடைய வாழ்க்கையிலே சமூக சேவை இருப்பதில்லை. இவருடைய வாழ்க்கை இறைபக்தி, சமூக சேவை, அனைத்து விளையாட்டுகள், அடுத்த தலைமுறையை மேலே கொண்டு வருதல் என்று நாங்கள் நினைக்க முடியாத பக்கங்களையும் பரிமாணங்களையும் கொண்டு இன்றும் இந்த ஊரில் மதுபானம் அருந்தக்கூடாது என்று கூறுகின்றார். அதுபோல தீய பழக்கங்கள் என்று சொல்லுவற்றை விடுத்து வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது ஒரு வழிகாட்டியாக, ஒரு வெளிச்ச வீடாக இருக்கின்ற திரு பொட்டுக்கட்டி அவர்களை இந்த அரங்கிற்கு கொண்டு வந்து மனப்பட மனிதர்களாக நாளைய தலைமுறை இவரை பார்த்து வாழ வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் தருகின்றோம். நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி 100 ஆண்டு கடந்து பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றும் இந்த நேரம் வாழ்த்திக் கொள்கின்றோம். நல்லது, சந்தோஷம். உங்களது வாழ்த்துக்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். உன்னுடைய கோயில் வாசல் தேடி வந்தோம் மாரியம்மா, இந்த குழந்தைகளை காத்திடனே மாரியம்மா. கோயில் வாசல் தேடி வந்தோம் மாரியம்மா, இந்த குழந்தைகளை காத்திடனே மாரியம்மா.